ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு ஓணம் செலிப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நேத்தியே போயிட்டு செவ்வாய்க்கிழமை சந்தையில் பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. எதுக்காகனா பூக்கோளம் போடுறதுக்காக. என் பசங்க தங்கச்சி பசங்க எல்லாம் கொஞ்சம் பூவெல்லாம் பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் காலையிலே எங்கள் வீட்டுக்காரங்க கோலம்லாம் போட்டு அந்த பூக்கோளத்துக்கான பேஸை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரங்கோலி மாதிரி கொஞ்சம் சின்னதாக வெளியில் ஒன்று போட்டிருந்தோம், அப்புறம் உள்ளே ஒன்று கொஞ்சம் போட்டிருந்தோம். எல்லாம் பேசிக்கான டிசைனை கோலமாவை யூஸ் பண்ணி போட்டாங்க. அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்லாம் அரேஞ்ச் பண்ணி பூக்கோலம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு, எப்படி வரும்னு தெரிலன்னு யோசிச்சுக்கிட்டே பண்ணோம். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு. சின்ன சின்ன சஜஷன் சொன்னாங்க, அதையும் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்க ஒரு மாதிரி வந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி வருமோன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பூக்கோலம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு இதை போட்டுட்ருந்தோம். கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு இந்த பூக்கோலம் முடியறதுக்கு. பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பூக்கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஃபைனல் அவுட்புட் லாஸ்ட் லேயர் மட்டும் நாங்கள் க்ரீன் லீவ்ஸ், வீட்டில் இருந்த க்ரீன் லீவ்ஸை பிச்சு லாஸ்ட் லேயர் கொடுத்துட்டோம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் வெளியில் பேலன்ஸ் உள்ள ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு பூக்கோளம் சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருந்தோம் வீட்டு என்ட்ரன்ஸ் முன்னாடி. ஏன்னா அது முன்னாடியே பெரிய கோலம் போட்டிருந்தா வெயிலில் பட்டு சீக்கிரமாக காஞ்சிருன்றதுக்காக ஒன்று வெளியில் ஒன்று அப்படி பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி வீட்டோட வாசல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் போடலான்னு தான் பிளானு, பட் டைம் இல்லாதனால அப்படியே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சில பல வீடியோஸ்லாம் எடுத்துயாச்சு கோலத்தை ஸ்டேட்டஸில் போடுறதுக்காக. அதுக்குள்ளே எங்கள் சின்ன பையன் கூட கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் கோலத்தை பற்றி. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காய்கறி கட்டிங் வேலை, சமையல் வேலைலாம் தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பையனுக்கு ஓமனக்குட்டி வேஷம் போட்டாச்சு. அப்புறம் ஒரு சில செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பித்தாச்சு. சமைச்சிட்டு பரிமாறி சாமிக்கு படையல் போட ஆரம்பித்தாச்சு. சமைச்ச எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்று ஒன்றா வச்சாச்சு. இஞ்சி துவையல், கூட்டுக்கறி, மோர் குழம்பு, அவியல், பப்படம், பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், பீட்ரூட் தொக்கு, பாயசம், அப்பளம், சாதம் எல்லாத்தையும் இலையில் வச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு இந்த ஓணத்தை முடித்தாச்சு. எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.